இத பாத்தியம்மா? இதெல்லாம் என்னம்மா வசந்தி? இன்னைக்கு எங்க காலேஜ்ல விளையாட்டு போட்டி நடந்ததுமா. அதுல நான் வாங்கின பரிசு இதெல்லாம். அக்கா அக்கா அக்கா. அட, நீ வந்ததை நான் கவனிக்கவே இல்லை வசந்தி. எப்படி அக்கா உன்னால கவனிக்க முடியும்? 8 வருஷமா ராத்திரி பகலும் கூட இல்லாம உழைச்சு நீயும் ஒரு யந்திரமா மாறிட்டே அக்கா. போடி பைத்தியம், அர்த்தம் இல்லாம எதையாவது பேசிட்டு நிக்காத. ஆமா, இவ்வளவு கப்புகளையும் பார்த்தா உங்க காலேஜ் போட்டு எல்லாத்துலயும் நீயே ஜெயிச்சிட்ட போல இருக்க. ஆமா அக்கா, இத பார், இது ஓட்ட பந்தயத்துக்காக கொடுத்தது. இது ஸ்கிப்பிங், இது சைக்கிள் ரேஸ். ரொம்ப சந்தோஷம் வசந்தி. உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும். அம்மா அம்மா. அட, நான் சொல்றதுக்கு முந்தைய அம்மா திருஷ்டி கரைச்சிட்டு வந்துட்டாங்களே. அம்மா, வசந்திக்கு சுத்தி போடுங்கம்மா. அக்காவுக்கும் சேர்த்து சுத்தம்மா. எனக்கு என்ன வசந்தி திருஷ்டி? என்னவா, எத்தனையோ வருஷங்களா இந்த தையல் மிஷின்ல உட்கார்ந்து சலிப்பில்லாம சம்பாரிச்சு இந்த குடும்ப பாரத்தை சுமந்துகிட்டு ஒரு தங்கையே பிரியமா படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிற உன்னை பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தங்களுக்கு இப்படி ஒரு அக்கா இல்லைன்னு எவ்வளவு பொறாமைப்படுறாங்க தெரியுமா? அவங்க கண்ணெல்லாம் உன் மேல பட்டிருக்கு. கீதா, வசந்தி சொல்றது நிஜந்தாம்மா. 2 பேரும் ஒன்னா நில்லுங்க. வாக்கா. நீங்க 2 பேரும் என்னைக்கும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியாம சந்தோஷமா இருக்கணும். The other day, I was talking to you about the recommendations of the Rural Credit Survey Committee with regard to the various limitations under which our societies are working. Well, I told you how the societies have got to meet a square challenge from the money lenders and other party agencies offer a virtual opposition to the societies. And then I told you also how the solution has become rather difficult. But this is not the only factor with the towns and the cities. Again, excellent financial assistance. This the society cannot do. But I must tell you that this is cooperative society. Certain factors inside the movement have also been responsible for this. Of late, there has been a change in the basis of assessment of creditworthiness. Honesty and repaying capacity, as judged by local knowledge, should be the basis. But these factors, the society's demand, landed security. Mr. Bhaskar, the physical director wants you. And refuse to assist those who cannot bear it. Well, it's here the money lender is the march over the society. He has judged every villager, and getting a loan is only easy affair with him. நான் கிழித்து தரேன். கொண்டா வசந்தி. இந்தாமா, நீயே பலமா படி. உனக்கு வந்த லெட்டரை பரவாயில்லை. மை டியர் வசந்தி, உன்னை முதலில் நான் சந்தித்த போது எவனோ ஒரு பொல்லாதவன் கரும்பு வில்லை வளைத்து மலர்கனை பூட்டி என் மேல் எய்து விட்டான். அது என் உள்ளத்தை துளைத்தது. லேசான வலி, ஆனால் அந்த வலியிலே தான் எத்தனை கொள்ளை இன்பம். காதல் என் இதய ஏட்டிலே காதலுக்கு நீ எழுதி வைத்த பொருள் எவ்வளவோ. இனி உன்னை மறக்கவோ துறக்கவோ என்னால் முடியாது. உன்னை சந்திக்க துடிக்கிறேன். சந்தர்ப்பம் அளிப்பாயா? இனி என்றும் உன்னுடைய பாஸ்கர். பாஸ்கர் பாஸ்கர். சகுந்தரா, கூட அந்த லெட்டர்.
இந்தாம்மா. வசந்தி, அது ஒரு காதல் காவியம், பத்திரப்படுத்தவை. நம்மளும் தான் இருக்கும். என்னடி பிரயோஜனம்? வசந்திய பாருங்க, அவ கண்களில் தான் என்ன கவர்ச்சி. நமக்கு எதுக்கடி கவர்ச்சியும் கன்றாவியம்? படிக்க வந்தோமா இல்ல ஆண்களை மயக்க வந்தோமா? குட் மார்னிங் மிஸ்டர் பாஸ்கர். நீ இந்த காலேஜில் படிக்க வந்தியா, காதல் கடிதம் எழுத வந்தியா? காதல் கடிதமா? நான் அப்படி ஒண்ணும் எழுதலையே சார். இந்த கையெழுத்து உன்னுடையது தானே? எஸ் சார். இந்த லெட்டர் நீ எழுதியது தானே? ஆமா சார். ஆனா இனிமே எனக்கு விளக்கம் தேவையில்லை. கௌரவமான ஒரு பெண்ணுக்கு கீழ்த்தரமான முறையில் கடிதம் எழுதியது மன்னிக்க முடியாத குற்றம். சார், நான் இந்த லெட்டரை உன்னால எங்க காலேஜுக்கே கெட்ட பேர். ஆகையினாலே உன்னை இந்த காலேஜில இருந்து ஹாஸ்டல்ல இருந்து டிஸ்மிஸ் செய்ய. சார், சார் ப்ளீஸ், நான் சொல்றது எதையும் கேட்க தயாரா இல்லை. வெளியே போகலாம். சார், ப்ளீஸ் கெட் அவுட். தயவு செய்து. வசந்தி, என்னக்கா? என்ன வசந்தி ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணுமில்லையக்கா. போய், நேத்துல இருந்து நீ ஏதோ கவலையோட தான் இருக்க. என்கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதா? இல்லையக்கா, காலேஜ்ல ஒரு விஷயம் நடந்தது. அதுல இருந்து என் மனசே சரியில்லை. என்ன வசந்தி நடந்தது? நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் அவசரப்பட்டு ஒருத்தருடைய எதிர்காலத்தை நாசம் பண்ணிட்டேக்கா. நீயா? ஆமாக்கா. ஒரு மாணவர் ஏதோ தெரியாதனமா எனக்கு காதல் கடிதம் எழுதினார். எனக்கு கோபமும் ஆத்திரம் வந்து அதை பிரின்சிபால் கிட்ட கொடுத்துட்டேன். பிரின்சிபால் அவரை காலேஜ்ல இருந்தே டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. நீ செஞ்சது ரொம்ப சரி. இவங்க எல்லாம் காலேஜுக்கு படிக்க வராங்களா இல்ல பெண்களை காதலிக்க வராங்களா? இப்படி ஒருத்தரை டிஸ்மிஸ் பண்ணாதான் மத்தவங்களுக்கும் புத்தி வரும். அதுக்காக நீ ஏன் வருத்தப்படணும்? அது இல்லக்கா, படிச்சு பட்டம் வாங்கணும்னு எவ்வளவு ஆசையோடு இருந்தாரோ பாவம். ஆமா, அவன் படிச்சு பாழா போனான். இவங்க எல்லாம் பரீட்சை எழுதினாலும் ஓட்டு தான் அடிப்பாங்க. சரி சரி, மணி 9 ஆச்சு. குளிச்சுட்டு காலேஜுக்கு போக வேண்டாம். எழுந்துரு வசந்தி. நீ போக்கா, நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். சீக்கிரம் புறப்படு.